அன்புக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஹெல்தியா இருக்கணும்னு ஆசைதான் இல்லையா? அப்போ ஆரோக்கியத்தோட உண்மையான ரகசியம் என்ன? இதுக்கு டாக்டர் வை லிவிங்ஸ்டன் ஒரு சூப்பரான பதில் சொல்றாரு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். நல்ல ஹெல்த்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு இந்த கோட் சொல்லுது. அது என்னன்னு பாப்போமா? நம்ம ஹெல்த் பயணம் நமக்குள்ள இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மள நாமளே லவ் பண்றது தான். ஆனா இந்த அன்பு நமக்குள்ள மட்டும் இருந்தா பத்தாது, அது மத்தவங்களுக்கும் பரவணும். இதுதான் ரெண்டாவது விஷயம். அப்போ நம்மள லவ் பண்றதும் மத்தவங்கள லவ் பண்றதும் வேற வேற இல்ல. ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. இந்த ரெண்டு அன்பும் இருந்தா எந்த நோயும் நம்ம பக்கத்துல வராதான். இது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இல்லையா? ஆனா அன்பு மட்டும் எப்படி நோய விரட்டும்? அதோட சீக்ரெட் அதோட தெய்வீக தன்மையில தான் இருக்கு. அன்புங்கிறது வெறும் ஃபீலிங் மட்டும் இல்ல. அது இறைவன் குடியிருக்கிற ஒரு புனிதமான வீடு. சரி, இப்போ அன்பு, ஆரோக்கியம், தெய்வீகம் இது மூணையும் சேர்த்து ஒரு முழு படமா பார்க்கலாம். அப்ப ஆரோக்கியத்துக்கான வழி ரொம்ப சிம்பிள். உங்கள நேசிங்க, மத்தவங்களையும் நேசிங்க, ஹெல்தியா வாழுங்க. மொத்தத்துல அன்புங்கிறது வெறும் உணர்ச்சி இல்ல. அதுதான் ஆரோக்கியம்ங்கிற மரத்தோட ஆணிவேர். அப்போ இந்த தெய்வீக அன்பை நம்ம வாழ்க்கையில எப்படி வளர்த்துக்கிறது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.